ஹாய் எவ்ரிவன். ஸோ எல்லோரும் காலேஜ் போக ரெடி ஆகிட்டிங்களா? ஏன்னா காலேஜ் ரீஓப்பனிங் டேட் வந்து சொல்லிட்டாங்க. நமக்கு அஃபிஷியலாக வந்த நியூஸ், அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, செப்டம்பர் 2 நமக்கு காலேஜ். ஸோ செப்டம்பர் 2 வந்து என்ன காலேஜ் அப்படின்னா நான் அட்டானமஸ் கல்லூரி. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் எல்லா கல்லூரியும் இருக்குது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அட்டானமஸ் கல்லூரியும் அண்ணா யூனிவர்சிட்டியோட தான், நான் அட்டானமஸும் அண்ணா யூனிவர்சிட்டியோட தான். பட் அட்டானமஸ் வந்து அவங்களே கொஸ்டின் பேப்பர் எடுத்து அவங்களே வந்து எல்லாமே கரெக்ஷன் எல்லாமே பார்த்துக்கிறாங்கன்னா அட்டானமஸ் ஒரு அங்கீகாரம். அவங்களே எல்லாம் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் அண்ட் சிலபஸ் எல்லாம் அவங்க தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. பட் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது முழுக்க அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் கொஸ்டின் பேப்பர் வரும், பப்ளிக் எக்ஸாம் மாதிரி. சரிங்களா? அவங்க தான் வந்து சிலபஸ் எல்லாம் செட் பண்ணுவாங்க. சரி, இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி நான் அட்டானமஸ் கல்லூரிகளுக்கு மட்டும்தான் செப்டம்பர் 2 அறிவிச்சிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி. ஆனால் ஒட்டுமொத்த கல்லூரிகளில் அட்டானமஸ் கல்லூரி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இருக்கக்கூடிய டயர் 1 கல்லூரி, அதாவது ரவுண்ட் 1 முடிஞ்சது இல்லையா, அவங்க அந்த மாணவர்களும் முடிஞ்சிருச்சு, ரவுண்ட் 2 இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அவங்க எல்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர மண்டேவே ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்காங்க. சில கல்லூரிகள் ஓப்பன் பண்ணி போயிட்டுருக்காங்க. சரிங்களா? அட்டானமஸ் கல்லூரி. ஆனால் அட்டானமஸ் கல்லூரி அவங்க சொல்கிறதான் டேட்டு. அது எந்த டேட்டு சொல்லுவாங்க, எந்த டைமுக்கு சொல்லுவாங்கலாம் தெரியாது. ஆனால் பொதுவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆகஸ்ட் 21 இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நடத்த சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அறிமுக விழா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஃப்ரெஷர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வந்து அன்றைக்கி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார், 3rd ரவுண்டே நடக்கலை, அதுக்குள்ளே இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நடத்தினா எங்களுக்கு என்ன சார்? பயப்படாதீங்க, இண்டக்ஷன் ப்ரோக்ராமில் பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. அந்த அறிமுக விழாவில் என்ன அறிமுகப்படுத்துறது, ஒரு நல்ல விஷயங்களை பற்றி 4 விஷயத்தை பற்றி பேசுவாங்க, அவ்வளோதான். மித்தபடி எதுவும் இருக்காது. சிலபஸ் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே கோத்ரூ பண்ணுவாங்க, நடத்துவாங்க. ஸோ அதனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ரவுண்டு 3 மாணவர்கள் பொறுமையாக உங்கள் ரவுண்டை முடிச்சுட்டு போனால் போதும். அதே மாதிரி ரவுண்டு 3 முடிகிறது வந்து செப்டம்பர் 5 4 முடியுது. ஸோ அதனால் செப்டம்பர் 2 காலேஜ் ஓப்பன் ஆகிட்டாங்க, நம்மளுக்கு போயிருமோ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வரணும் அன்றைக்கி தான் அட்டண்டன்ஸே கால்குலேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும்ல உங்கள் ரவுண்டு முடியிருக்கு லேட் ஆகுதுன்னு. ஆனால் செப்டம்பர் 2 காலேஜ் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, அறிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 21 இண்டக்ஷன் ப்ரோக்ராம். நீங்கள் அட்டானமஸ் கல்லூரியாக இருந்தால் தயவு செய்து உங்கள் அட்டானமஸ் கல்லூரிக்கு நீங்கள் வந்து உங்கள் கல்லூரி ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை வச்சு நீங்கள் போய் பணம்லாம் கட்டியிருப்பீங்களா, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. அவங்களே மெசேஜே பண்ணிவிடுவாங்க, இமெயிலோ இல்லை ஃபோன் மூலியமோ சொல்லிவிடுவாங்க. டவுட் இருந்தால் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க எந்த டேட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுடைய உடைமைகள் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, எல்லாமே எடுத்துகிட்டு, ஹாஸ்டலாக இருந்தால் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12th முடிச்சுட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறோங்கிறது ரொம்ப சோகமான ஒரு விஷயமா இருக்கும் சில பேர்த்துக்கு. சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருக்கும், நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு. இதில் என்னென்னா, சோகமோ ஹாப்பியோ, நல்லா படித்து நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம வந்து தயாராகணும். அதாவது அரியர் இல்லாமல் படிக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பணம் கட்டி படிக்க வைக்கிறாங்களே அப்பா அம்மான்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு போய் படிக்கணும். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு கவுன்சிலிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம 12th மார்க் எடுத்து அந்த கட் ஆஃப் கம்மியாகி அந்த கட் ஆஃப் வச்சு ஒரு ரேங்க் லிஸ்ட்டு போட்டு அந்த கட் ஆஃப்லேருந்து நம்ம அந்த ரேங்க்கில் எந்த ரேங்க் வந்து அந்த ரேங்க் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கம்மியாக இருக்குன்னு சொல்லி எவ்வளோ அக்கப்போர் பண்ணி ஒரு கவுன்சிலிங் முடித்து ஒரு சீட் எடுத்திருக்கோம். அதனால் உங்களுக்கு கிடச்ச கல்லூரி எல்லாமே நல்ல கல்லூரியாக தான் இருக்கும். அதனால் பயப்படாதீங்க. முக்கியமாக ரவுண்ட் 1 மாணவர்கள் எல்லாம் நல்ல கல்லூரியில் தான் போய் சேர்ந்துருப்பீங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மண்டே வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா உங்கள் காலேஜுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. பொதுவாக நான் அட்டானமஸ் கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டி அறிவிச்சது இதுதான். அதாவது நான் அட்டானமஸ் கல்லூரியாக இருந்தீங்க அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க, annayuniv.edu வெப்சைட்டில் போய் எல்லாமே பார்த்துக்கலாம். annayuniv.edu இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட் இது. அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட் இதிலுக்கு சிலபஸ் தான் உங்களுக்கு வரும். இதில் தான் எல்லாமே இருக்குது. நான் அது தனி வீடியோவை போடுறேன். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பல வீடியோ வரும். என்ன தான் வந்து கவுன்சிலிங் முடிஞ்சாலும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம்னு நினைப்பேன். கண்டிப்பாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணுற நிலமை வராது. நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். annayuniv.edu தான் எல்லாமே உங்களுக்கு வரும். என்ன எப்போ வந்து செமஸ்டர் சொல்லிட்டாங்க, செமஸ்டர் டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் அட்டானமஸ் கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டி அறிவிச்சது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 23 முடிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 23 ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிஞ்சிடும்னா ஷார்ட் செமஸ்டர் இது. ஸோ டிசம்பர் 10 அந்த மாதிரி செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகி அந்த மாதிரி 23 முடிச்சிருவாங்க. ஸோ இந்த தடவை சீக்கிரமாக முடியுது எல்லாமே, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்போவுமே டிசம்பரில் தான் முடியும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து டிசம்பர் 23 முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட் வந்திருக்கு. இது வந்து அஃபிஷியலாக அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டீஸ் மாதிரி போட்டால் அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அது போட்ட மாதிரி தெரியல, பட் இது நியூஸில் வந்த ஒரு பதிவு. ஸோ அதனால் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணேன். ஸோ எல்லோரும் காலேஜ் போகிறதுக்கு ரெடியாக இருங்க. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 கண்டிப்பாக ரெடியாக இருப்பீங்க.
ஏன்னா இங்கே அடுத்தது ஃபீஸ் கட்டுற ப்ராசஸ் தான் ரவுண்ட் 2க்கு. ரவுண்ட் 3க்கு வந்து பயப்பட வேண்டாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு செப்டம்பர் 4ஆம் தேதி முடியுதா, அதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அட்டனன்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா நீங்கள் இன்னும் அட்மிஷனே போடல இல்லை, அதனால் ஒன்றும் ஆகாது. இண்டக்ஷன் ப்ரோக்ராம் போயிடுச்சே, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, ஃபஸ்ட்டு 15 நாள் கிளாஸ் போயிடுச்சு, அப்படிலாம் கிடையாது. காமனாக எல்லாத்துக்கும் காம்பன்சேட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் காலேஜோட பிரச்சனை. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் வந்து சேரக்கூடிய கல்லூரியில் போய் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், சரிங்களா? ஏன்னா இன்டிமேஷன் வரல, மெயில் வரல அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க, வேறு ஊர்லேருந்துலாம் போவீங்க. தயவு செய்து ஃபோன் பண்ணி கேட்டுங்க. அட்டானமஸ் கல்லூரியாக இருந்தால், அதாவது யூனிவர்சிட்டி கல்லூரிகள் இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரிகள், யூனிவர்சிட்டி கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, யூசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கவர்மெண்ட் காலேஜு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இருக்கிறது எல்லாமே இதுதான், இந்த டேட்டுக்கு தான் எல்லாம் நடக்கும். பட் அட்டானமஸ் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் இருந்தால் நீங்கள் தன்னிச்சையாக தான் அவங்க செயல்படுவாங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட தான் நீங்கள் எல்லாமே கேட்டுக்கணும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஸோ எல்லாம் நல்லா பண்ணுங்கள். நல்ல காலேஜ் தான் கிடச்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போய் சொல்லுங்கள் காலேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கீங்க. ஸோ நமக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து காலேஜ் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவுண்ட் 3க்கு வீடியோக்கள் வரப்போகுது, அதனால் கண்டிப்பாக ஸ்டே டியூன்டாக இருங்க. தேங்க்யூ.